Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி, அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன மூமெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக எவ்ரி வீடியோஸ் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒரு 5-6 வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் கரண்ட் வீடியோவுக்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோவும் கண்டினியூஷனாக தான் வந்துட்டுருக்கோம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோ ஹிஸ்ட்ரியில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் டிமாண்ட் வந்து 4 ஹவரில் இருந்தது. பட் நம்ம இதை டார்கெட் பண்ணலை. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் இருந்து தான் இப்போ மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ எனக்கு இந்த டிமாண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த டிமாண்டில் ஹோப் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து டெய்லியோட டைம் ஃப்ரேமுக்கு தான் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த டெய்லியோட டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த இடன் டிமாண்டுக்கோ இல்லைனா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கோ மார்க்கெட் வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். ஸோ நடுவில் இந்த மாதிரி 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிமாண்ட்ஸில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுவானே தவிர நமக்கு ஒரு பை வந்து போக மாட்டான். ஓகேங்களா? சரி, இப்போது அட் த 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையோட 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட்டில் இருந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. இங்கே ஒரு ஹிடன் சப்ளை இருக்குது. இந்த ஹிடன் சப்ளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணல, மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஹிடன் சப்ளையில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேஷன் பண்ணி இந்த இடத்துல ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான். ஓகேங்களா? இந்த இடத்துல செல் ஆக போகிறேன் அப்படின்ட்டு. பட் நமக்கு இந்த இடத்துல எங்கேயுமே வந்து நமக்கு சப்ளை இல்லை. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு எகைன் கீழே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஹிடன் சப்ளைன்றது 15 மினிட்ஸ். ஸோ இதில் மிட்டிகேஷன் அப்படின்றனால நம்ம 5 மினிட்டுக்கு போவோம். ஸோ 5 மினிட்டில் போயிட்டு நம்ம இந்த இடத்துல சப்ளைஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு லோ வந்து கட் பண்ணியிருக்கான். ரைட்டா? ஸோ லோ கட் பண்ணியிருக்கான். சப்ளை அப்படின்னு பார்த்தோம்னா இது சப்ளைவாக இருந்தால் பெட்டர். பட் இது சப்ளை கிடையாது. இதுதான் வந்து சப்ளை. மார்க்கெட் இந்த சப்ளைக்கு கண்ட்ரோல் எடுத்து கீழே போயிருக்கான். எகைன் மேலே வந்திருக்கான். நம்ம செல் போகலை. அப்படி போயிருந்தாலும் நமக்கு பிரேக் இவன் தான் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, அப்போது இந்த லோவை வந்து எடுக்கலாம். இப்போது இந்த ஹை வந்து இங்கே எடுத்திருக்கான். சரி, ரைட். அப்போது இந்த லோவை அடுத்த பிரேக்காக வந்து எடுக்கலாம். இந்த லோ எடுத்தோன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த லோ வந்து நமக்கு பிரேக் வந்து பண்ணியிருக்கு. அப்போது நமக்கு செல் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இங்கே தான் செல் வந்து இருக்குது. இப்போ இந்த சப்ளையும் ஃபெயிலியர் பண்ணிட்டான். அப்போ ஹை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஹையும் எடுக்கிறான். ஓகேங்களா? இந்த ஹையும் எடுத்துகிட்டு இப்போ மேலே இருந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கான். ஸோ இப்போ இந்த லோவை வந்து எடுத்திருக்கான். ரைட்டா? சரி, இப்போது இந்த லோ என்ன பண்ணியிருக்கான், ஸ்வீப் பண்ணியிருக்கான். பட் நமக்கு கரண்ட் ஹைன்றது இங்கே தான் இருக்குது. அப்போது இந்த ஹை வரைக்குமே நமக்கு சப்ளை தான். ஓகே, இந்த இடத்துல சப்ளை இல்லை. நமக்கு எங்கே வந்து சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், இங்கேயும் ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். சரி, அப்போது நமக்கு லோன்றது எங்கே இருக்குது, இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த லோ இருக்குது. இப்போது நல்லா பாருங்கள், இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்பேன்ஷனான ஒரு மூவ் நடந்திருக்கு, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம செல் வந்து போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செல் போகக்கூடாது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், 4 ஹவரில் எந்த ஒரு செல்லுமே நான் கொடுக்கல. ஓகேங்களா? எதுக்குமே நான் செல் வந்து கொடுக்கல. நான் செல் கொடுத்துருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே மேலே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சப்ளைல தான் செல் வந்து கொடுத்துருந்தேன். பட் வேணான்னு தான் சொல்லியிருந்தேன். இந்த செல் வந்து எடுக்க வேணாம், ஜஸ்ட் பாருங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபெயிலியர் இந்த மாதிரி இடங்கள்ல நடக்கும். அதனால தான் எந்த ஒரு என்ட்ரியும் நான் வந்து கொடுக்கல. சரி, இப்போ 15 மினிட்ஸில் நமக்கு செஷன்ஸ் ரிலேட்டடாக நம்ம செஷன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நியூயார்க் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு பூம், இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்து செல் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது இதை வச்சுக்கிட்டு நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செல் பண்ணலாமா, இந்த இடத்துல செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல செல் பண்ணுறது டோட்டலி ரிஸ்க், உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இப்போது இந்த நியூயார்க்கில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளை ஒரு சூப்பரான சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளை நல்ல சப்ளை, ஒர்க் ஆகலாம். ஆனால் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த இப்போ சப்ளையில் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? சப்ளையில் மேனிப்புலேஷன் நடக்கும். ஏன்னா சப்ளைன்றது சப்ளைவே கிடையாது இப்போது. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டு தான் டிமாண்ட். இதில் தான் மேனிப்புலேஷன் நடக்காது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் மேனிப்புலேஷன் நடக்கும். அதனால் செல் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? செல் எடுக்க வேண்டாம், என்னோட சஜஷன். நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிற அதே டிமாண்டு தான் அவைலபிளாக இருக்குது. இந்த டிமாண்ட்ஸுக்கு வந்தால் நம்ம வந்து பை வந்து போகலாம். செல் போகிறோம் அப்படின்னா நமக்கு ரிஸ்க் தான். ஓகேங்களா? டிமாண்டுக்கு வந்தால் பை போகலாம். பை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கும்போது 5 மினிட் ஆர் 1 மினிட்டுக்கு போயிடுவோம். நமக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். அந்த ஹியூஜ் ப்ராஃபிட் பிடிக்கிறதுக்கு நமக்கு கேபிட்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கேபிட்டலை லூஸ் பண்ணாதீங்க லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு. ஓகே, இன்றைக்கி என்னோட டிஸ்கார்டோட அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த இடத்துல மார்க்கெட் வரலை, அப்படியே மேலே போயிட்டான். இங்கே ஒரு ஆர்டர் வந்து நமக்கு இருந்தது. இன்றைக்கி அப்டேட் வந்து என்ன கொடுத்துருந்தேன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு பை வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தேன். இங்கே மேலே ஒரு டிமாண்ட் இருந்தது, பட் இதை நான் வந்து கொடுக்கல. ஏன்னா இந்த டிமாண்டோட லோ தான் வந்து லிக்விடிட்டி. ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டியை கண்டிப்பாக ஹண்ட் பண்ணுவான். ஹண்ட் பண்ணியிருக்கானா? இந்த இடத்துல ஹண்ட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணியிருக்கான். அது இல்லாமல் ஏஷியன் லோவும் வேறு. ஓகேங்களா? சரி, இப்போது ஏஷியன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏஷியன் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, இப்போது இந்த டிமாண்ட் வந்து ஹண்ட் ஆகும்னு நான் பிளான் பண்ணேன். அதே மாதிரி ஹண்ட் ஆகிடுச்சு, பட் கண்ட்ரோலும் எடுத்திருக்கு. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போய்க்கிங்கன்னு ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டும் இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 1 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து எடுத்திருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு செல் வந்து அடிச்சிருக்கான். அந்த இடத்துல நியூயார்க் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, செல் வந்து போயிருக்கு. சரி, இப்போது இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் செல் வந்து போயிருக்கு. போயிட்டு இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு உடனே மார்க்கெட் வந்து இப்படி ஒரு கன்சால்டேட் பண்ணியாவது மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் வந்து நடந்துருச்சு. இந்த சோச்சுக்கு 1 மினிட்ல இந்த சோச்சுக்கு டிமாண்ட் அப்படின்றது இதுதான் வந்து டிமாண்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து டிமாண்ட். இப்போது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் டிமாண்டு. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதுவும் டிமாண்டு தான். பட் இந்த டிமாண்ட் நமக்கு இந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிருக்கு. இதை எடுத்துக்க வேணாம். இப்போது இந்த டிமாண்டில் பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் வேண்டாம். இந்த இடத்துல பை பண்ண வேண்டாம். என்னோட ஒரு சஜஷன், என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து பர்ஃபெக்டான டிமாண்ட். இதுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே வந்து பை ஆகலாம். ஓகேங்களா? அப்போது முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் இருந்து கண்ட்ரோல் எடுத்ததுனால நமக்கு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போது கோல்டோட மூமெண்ட் வந்து டோட்டலாக பையில் தான் போக போகிறோம். அப்போது தேவையில்லாத டிமாண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விடிட்டி இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ், இதெல்லாம் லிக்விடிட்டி ஹண்ட் ஆகக்கூடிய டிமாண்ட்ஸ், இதிலெல்லாம் திடீர்னு வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படி வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிடுவான். ஓகேங்களா? அதனால இந்த டிமாண்ட்லேயும் என்ன பண்ணலாம், ரிஸ்க்கு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு லாட் வந்து போடுவோம். புரியுதுங்களா? இப்போது நம்ம வந்து 0.5% வந்து லூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ட்ரேடுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல 0.2 யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எப்படி யூஸ் பண்ணுவோம், வித்து செஷன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? செஷன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாம்.
அண்ட் அட் த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் வித் செஷனில். ஓகேங்களா? நம்ம இந்த 0.2% இந்த 0.2% யூஸ் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ரூல்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. சின்ன ரிஸ்க் தானே, போடுவோம் சும்மா அப்படின்ட்டுலாம் போடக்கூடாது. ஸோ இந்த 0.2% யூஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு ரூல் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் செஷன்ஸ் பாருங்கள், கன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள், எல்லாமே பாருங்கள். பார்த்து கிடைச்சா என்ட்ரி போங்க, அதை லூஸ் பண்ணுறது நோ ப்ராப்ளம், பெட்டர் தான். ஓகேங்களா? இதை லூஸ் பண்ணால் இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே போட்டிருக்கிற இந்த டிமாண்டுக்கு இதில் நான் ஒரு டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கேன். இதோட மெத்தட் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு வந்துடுவோம். அப்படியே ஒரு ஃப்ளிப்பை எடுத்து அதே 0.2% யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணுங்கள், கூட கொஞ்சம் ப்ராஃபிட் கூட பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ராஃபிட்டும் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, ஓகேங்களா? ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது சப்ளை. ஓகேங்களா? இங்கே ஒரு சப்ளை இருக்குது லண்டனில். அதை மார்க்கெட் டச் பண்ணியிருக்கான், மெட்டிகேஷன் பண்ணியிருக்கான். கண்ட்ரோல் வந்து இதை வந்து பிரேக் பண்ண முடியல, செல்லும் போக முடியல. இந்த இடத்துல வந்து இப்போ பிரேக் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக் வந்து பண்ணியிருக்கு. சரி, அப்போ ஃப்ளிப்பு அப்படின்றது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எடுக்கலாம். ஆனால் இது பர்ஃபெக்ட் ஆர்டர் பிளாக் கிடையாது. இதில் செல்லர்ஸ் உள்ள வரல, இந்த இடத்துல சாரி பையர்ஸ் உள்ள வரல, இங்கேயும் பையர்ஸ் உள்ள வரல. ஓகேங்களா? பட் பையர்ஸ், ஒரு ஆக்சுவல் பையர் வந்து எங்கே வந்திருக்காங்கன்னா இங்கே தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு லிக்விடிட்டியான ஒரு பை வந்து சரி, ஒரு பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். இது 2 தான் வந்து வெயிட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்தால் கண்டிப்பாக பை ஆவான். ஓகேங்களா? ஏன்னா அது எக்ஸ்ட்ரீமும் கூட. இந்த இடத்துல பை ஆவான். இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக பை வந்து போகக்கூடாது. இந்த இடத்துல எப்படி பை போகணும்னா கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணால் பை வந்து போகணும், இல்லைனா பை வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இது நல்லா நோட் பண்ணுங்கள், இது ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம கன்ஃபர்மேஷன் இருந்தால் பை போகணும், இல்லைனா பை போகக்கூடாது. நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸில் நான் சொல்கிற டிமாண்டெல்லாம் ஒர்க் ஆகுது, மிட்டிகேட் பண்ணிவிட்டு போயிடுறான். கன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அதோட பவர் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? கீழே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே வந்து போக மாட்டேங்கிறான். இதுதான் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரீசனாக ஒரு ரீசன்ட் டேஸ் ஒரு 2 மந்த்தாக தான் அந்த மாதிரி இருக்குது. நோ ப்ராப்ளம், அது கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 0.5% நான் எப்பயுமே வைக்கக்கூடிய ரிஸ்க். ஓகேங்களா? 0.5%. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0.25% வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 0.5க்கும் கம்மியாக தான். இந்த இடத்துல ஒரு $50 தான் ரிஸ்க் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? $50 ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த $50 ரிஸ்க்குக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $2,900 வந்து ப்ராஃபிட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆல் டைம் ஹையில் வந்து ப்ராஃபிட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் இப்படி வந்து இதில் எடுத்துட்டு இப்படி மேலே போயிட்டு இப்படி ஃபெயிலியர் பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுப்போமே. இந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டா எனக்கு ஒரு $50 தான் லாஸ் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் இதில் மிட்டிகேஷன் பண்ணி கன்ஃபர்மேஷன் 1 மினிட்ல கொடுத்துட்டானா அடுத்த என்ட்ரியை இந்த இடத்துல போடுவேன். ஓகேங்களா? அடுத்த என்ட்ரிக்கு ரிஸ்க் வந்து எவ்வளோ வைப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேயும் $50 ரிஸ்க் வந்து வச்சுருப்பேன். ஓகேங்களா? $50 ரிஸ்க் வந்து செட் பண்ணுவேன். அப்போது ஃபஸ்ட்டு $50 ரிஸ்க்குக்கு எனக்கு $2,980 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. செகண்ட் $50க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2,980 இருந்தது, 2000 ஒரு 3,000 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து $3,000 ப்ராஃபிட் இருந்ததுன்னா செகண்ட் இதுக்கு $6,000 ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ரிஸ்க்குன்றது அதே $50 தான். இப்போ 2 ட்ரேடு வந்து ரன் ஆகும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 50, 50 $100. ரெண்டுமே எனக்கு எஸ்எல் போயிடுச்சுன்னா $100 லாஸு. ரெண்டுமே ப்ராஃபிட் போச்சுன்னா ஹியூஜ் ப்ராஃபிட். ஓகேங்களா?
அப்போது இந்த $100 லாஸ்ன்றத நம்ம வந்து என்னோட ரிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த $100 அப்படின்றது 0.5%. அப்போது என்னோட ரிஸ்க்கும் கரெக்டாக இருக்குது, ரிவார்டும் பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? அப்போது எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்காம எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு $50 தான் லூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ கன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா இன்னொரு என்ட்ரி நான் போக மாட்டேன். அப்போ எனக்கு வெறும் $50 தான் லாஸ் வந்து ஆகும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அது ட்ரிகர் ஆகாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், கன்ஃபர்மேஷன் கொடுத்து அது ட்ரிகர் ஆகாமல் மார்க்கெட் வந்து மேலேயே போயிட்டான் அப்படின்னா எனக்கு $2,980 வந்து பிடிச்சிடலாம், ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடலாம். அப்போ எஸ்எல் வந்து என்ன ப்ரோ சொல்லுவீங்க, எஸ்எல் அடிக்காமல் போயிடுமா அப்படின்னா எஸ்எல் அடிக்காமல் தான் போகும். இந்த என்ட்ரி ஒர்க் ஆகும்னா இந்த எஸ்எல் அடிக்காது. ஓகேங்களா? ஸ்ப்ரெட்டோட வேல்யூ வந்து அடிக்கலாம். நல்லா பார்த்துங்க, ஸ்ப்ரெட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து அடிக்கலாம். பட் நம்ம போடுற பிளான்ஸ் அடிக்காது, எஸ்எல் வந்து ஹிட் ஆகாது. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து பிளான். எப்படி இருந்தாலும் இந்த கோல்டு எப்படியாவது இந்த என்ட்ரி வந்து பிடிக்கணும். இங்கேருந்து மார்க்கெட் இப்படியே பை போனாலும் பை போகலாம். ஏன்னா கோல்டோட சென்டிமெண்ட்டே ஃபுல் பையில் தான் இருக்குது. ஸோ அதனால தான். சரி, கோல்டில் இதான் வந்து என்ட்ரி. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பை வந்து போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து எஸ்டர்டேவே நான் சொல்லியிருந்தேன். பட் இதில் பை போகிறதுக்கு கீழே இருக்கிறதுல இந்த டிமாண்டில் பை போகிறது தான் பெட்டர்னு சொல்லியிருந்தேன். இதில் தான் பை போகணும், இருந்தாலும் இதில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு பார்த்தேன். எப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்வர்ட் டிமாண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் வந்து போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட். ரீஃபைன்மெண்ட்லாம் நல்லா இருக்குது. பட் ஹையரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு தப்பாக இருந்துச்சுன்னா லோவரில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, மிட்டிகேஷன் பண்ணியிருக்கு. 5 மினிட் வந்து போகிறோம். இன்றைக்கி இதில் தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு ஏதாவது ஒரு என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எங்கேயுமே நமக்கு டிமாண்ட் வந்து இல்லை. இங்கேயும் டிமாண்ட் இல்லை. லோ ஹிட்டு, ஹை ஹிட்டு, டிமாண்ட் இருக்கணும், டிமாண்ட் இல்லை, எங்கேயுமே டிமாண்ட் வந்து இல்லை. இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல என்ட்ரி வந்து போகலை. இது ஆல்ரெடி இந்த லோ வந்து எடுத்துருவான்றது அசியூம் பண்ணி வச்சுருந்தேன். இந்த இடத்துல கண்டிப்பாக லோ எடுத்துருவான் அப்படின்ட்டு. அதே மாதிரியே மார்க்கெட் வந்து எடுத்துட்டான். இப்போ அடுத்தது இந்த லோவை போய் எடுப்பான். அதுக்கு அடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை வந்து போவான். இப்போது இந்த டிமாண்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிமாண்டில் பை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதோட பை வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளைக்கு போயிடும். நல்ல ஒரு பவரான பை வந்து இருக்குது. ஓகேங்களா? இதை மட்டும் விடாமல் இங்கேருந்து எப்படியாவது பை வந்து பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டோன்னா பெரிய ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 1 மந்த்தாவது அந்த ட்ரேடு வந்து ரன் ஆகும். ஆனால் ப்ராஃபிட் பெருசு. பிடிக்கணும், அந்த மாதிரி மாற்றணும். ஸோ இது AUD/USD வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டுக்கு வந்தால் பைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வராமல் மேலே தான் போயிட்டுருக்கான். எப்படி இருந்தாலும் இந்த சோச்சு எடுத்தாலும் சரி இந்த டிமாண்டுக்கு கண்டிப்பாக வருவான். வந்தால் பை போக போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இங்கே நம்ம ஒரு டிமாண்ட் எடுத்திருந்தோம். நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சுன்னா ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எஸ்டர்டே சொல்லியிருந்தேன் ஒரு குட்டியாக ஒரு எஸ்எல். இந்த இடத்துல நைட் டைமில் ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். ரொம்ப 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 கம்மியான ஒரு குவான்டிட்டி வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். கம்மியான ஒரு லாட்டு, கம்மியான எஸ்எல் தான். ஓகேங்களா? அந்த எஸ்எல்லை ரெக்கவர் பண்ணுறது கூட நம்ம கவலைப்படாத அளவுக்கு ஒரு சின்ன எஸ்எல் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன் அப்படி நான் சொல்லியிருந்தேன்றது தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா USDHF டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு வந்தால் ஒரு சூப்பரான செல் வந்து இருக்குது. ஆனால் இன்னும் சப்ளைக்கு வராமல் இருக்கான். வந்தானா ஒரு நல்ல செல் வந்து இருக்குது. சப்ளைக்கு வரவரில் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே இந்த சப்ளையில் என்ட்ரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இது ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், இதில் வந்து மிட்டிகேஷன் பண்ணிட்டான். ஸோ லண்டன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஸோ இது யார் மிட்டிகேஷன் பண்ணியிருக்கா, ஓகே நியூயார்க் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு சப்ளை மிட்டிகேஷன் பண்ணி ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கு நியூயார்க். ஓகேங்களா? சரி, இந்த சப்ளையில்
செல் வந்து போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த சப்ளைல கன்ஃபர்மேஷன் பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா, ரீஃபண்ட்மெண்ட் வந்து இங்க இருக்கிற ரீஃபண்ட்மெண்ட்ட இந்த ரீஃபண்ட்மெண்ட் நல்ல ரீஃபண்ட்மெண்ட் தான். பட் எனக்கு இதுல வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா, ஏஷியன் ஒர்க் ஆகாது அப்படின்லாம் கிடையாது. ஒர்க் ஆகும். பட் ஏஷியனா இருக்குன்றனால லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் மார்க்கெட் ரொம்ப ஃபோர்ஸா மேல வந்து அகைன் மார்க்கெட் வந்து கீழ தான் வந்து போயிட்டுருக்கு. அப்போ 5 மினிட்ல இருக்கக்கூடிய இந்த சப்ளைல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கறது பெட்டர். ஓகேங்களா? இதுல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் வந்து பண்ணுவோம். 5 மினிட், 1 மினிட்ல போயிட்டு கன்ஃபர்மேஷன் பாருங்க. 1 மினிட்ல ரீஃபைன்மென்ட் வந்து சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல ரீஃபைன்மென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கு. நல்லா செல் ஆர்டர் வந்து எங்க வந்திருக்குன்னா, இங்க தான் வந்திருக்கு. இங்கேருந்து தான் செல் பண்ணி இவ்வளோ தூரம் போயிருக்கான். அப்போ பிரேக் ஈவன் பண்ண இங்க தான் வருவாங்க. இது ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்குன்னு நம்ம பிளைண்டா போய் என்ட்ரி போடக்கூடாது. ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க. பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ 4 ஹவர் வந்து போங்க. இங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா, உங்களோட டிபி இங்க போட்டுருங்க. போட்டுட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு தேவையான டிபி வந்து போடுங்க. நான் சொல்ற டிபி போடணும்னு அவசியம் இல்ல. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லில இந்த சப்ளைல நமக்கு என்ட்ரி இருக்குன்னு சொன்னேன். டெய்லி சப்ளை 4 ஹவர். 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் நமக்கு செல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே ஒரு சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இப்போ கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? சரி. இப்போது எகெயின் 4 ஹவருக்கு போவோம். சாரி டெய்லிக்கு வந்து போவோம். இப்போது ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது? செல்லில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. மார்க்கெட் இந்த டிமாண்டை பிரேக் பண்ணுவான். ஓகேங்களா? இந்த டிமாண்டை கண்டிப்பாக பிரேக் பண்ணுவான். பட் இதில் ரியாக்ஷன் பண்ணி தான் பிரேக் பண்ணுவான். ஏன்னா வீக்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கான். இது வந்துடுவான். இந்த டிமாண்டுக்கு கண்டிப்பாக வருவான். ஓகேங்களா? சரி. அப்போது இங்கே டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போகிறான். எகெயின் கீழே வரான். ஓகேங்களா? இப்போது எகெயின் கீழே வந்ததுக்கான ரீசன் இங்கே டெய்லியோட டிமாண்ட் இருக்குது. இது டெய்லியோட டிமாண்ட். 4 ஹவருக்கு வந்து போகிறோம். 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போது 4 ஹவர்லேயே தான் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். இப்போ 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்த்தா இந்த இடத்துல எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஓகேங்களா? அப்போது இந்த ஹையை எடுத்திருந்தா நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல ஹையை எடுக்கல. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கான். அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து செல் ஆகிடுவான். ஓகேங்களா? சரி. அப்போ செல் ஆகிறான் அப்படின்னா எங்கேருந்து செல் ஆவான் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல சோச் வந்து நடந்திருக்கு. இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்திருக்கான். பிஓஎஸ் இந்த பிஓஎஸ்லேருந்து வெளியே வரலாம் இப்போது. பிஓஎஸ் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே கீழே வந்திருக்கு. ஓகே. இது நமக்கு பிரேக். பட் இது ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். இதை நம்ம எடுக்கக்கூடாது. இந்த ஹை வந்து ஹண்ட் ஆகிடும். மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கான். அப்போது ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோவ் எடுத்திருக்கான். சப்ளை இது வந்து சப்ளை இருக்குது. பட் இது வந்து லிக்விடிட்டி. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு போயிருக்கான். அப்போது இது லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சப்ளை வந்து என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போது நமக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டி இருந்தும் இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்குன்னா இதை வந்து நம்ம சோச்சா கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல பிஓஎஸ் இதுவும் சோச் தான். நமக்கு டபுள் சோச். ஓகேங்களா? சோச்சா வந்து கன்சிடர் பண்ணுறோம். அப்போது மார்க்கெட் நமக்கு சப்ளை இருந்தும் மார்க்கெட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அப்போது மார்க்கெட் எதுக்காக ஃபெயில் ஆயிருக்கணும்
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் இந்த டிமாண்டை பிரேக் பண்ணணும். அதுக்கு ஒரு நல்ல சப்ளைவை எடுக்கணும். நல்ல சப்ளைவை எடுத்துருச்சு. எகெயின் பிரேக் பண்ண முடியல. அப்போது எகெயின் அடுத்த ஆர்டரை அதே சப்ளையில் போய் எடுக்கணும். அப்போது எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் எகெயின் கண்ட்ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ண போகிறான். அப்போது அதே 15 மினிட்ஸில் பார்க்கும்போது இந்த லோ அப்படின்றது நமக்கு இன்டியூஸ்மெண்ட் ஆகவும் கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் அப்படின்றது நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் அப்படின்றது நமக்கு பைக்கான ஒரு டிமாண்டாகவும் எடுத்துக்க முடியும். அப்போது இது அப்படியே போய் செஷன்ஸ் ஆட் பண்ணி பார்க்குறது பெட்டர். இந்த இடத்துல லண்டன் வந்திருக்கான். நியூயார்க் வந்து என்ன பண்ணியிருக்கான், நியூயார்க் ஓப்பன் இங்கே பண்ணிவிட்டு மேலே போயிட்டு எகைன் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இங்கே மேலே போயிருக்கான். அப்படியே கீழே கீழே வரும்போது அவுட் ஆயிடுச்சு. நியூயார்க் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் இங்கே வந்து இந்த 2 டிமாண்டில் 15 மினிட்ஸ் தான். ஓகேங்களா? 2 டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம பை ட்ரை பண்ணலாம். பட் இது கவுண்டர். ஓகேங்களா? இது கவுண்டர். ஸோ அப்போது எப்படி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நமக்கு சோச் கொடுத்து இன்னொரு சோச் வந்து கொடுக்கணும், இல்லைனா 2 ஹையை பிரேக் பண்ணணும், இல்லைனா 2 ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கொடுத்தா என்ட்ரி வந்து போகணும். இது வித் செஷனோட பண்ணால் பெட்டர். ஓகேங்களா? இதில் பை இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பை போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? எது வரைக்கும் பை போகலாம், இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் பை போகலாம். அப்படி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா மார்க்கெட் கீழே போயிடுவான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்துருவான்னு சொல்லியிருந்தேன். இந்த க்ரீன் ஜோனுக்கு மார்க்கெட் வந்துருவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட், மார்க்கெட் வந்து ரீஃபைன்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இப்போ தான் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பை எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை போய் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்ட் வந்து என்னன்னு பார்க்கணும். ஸோ சம் சப்ளை வந்து இங்கே இருக்குது. மந்த்லியோட சப்ளைவாக இருக்கலாம். வீக்லி, எஸ் வீக்லியோட சப்ளை இருக்குது. அப்போ வீக்லி ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். வீக்லியோட ட்ரெண்டு நமக்கு டோட்டல் லிக்விடிட்டி சப்ளை வீக்லியோட ட்ரெண்டு வந்து செல்லில் தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் இதில் கண்ட்ரோல் எடுக்கலாம். ஓகே, இப்போ வீக்லி வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணியிருக்கான். ஓகே, வீக்லி நம்ம கரெக்டாக எடுத்துருக்குமான்னு பார்க்கலாம். எஸ், அப்போ வீக்லி வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணியிருக்கான். ஸோ அப்போது ட்ரெண்டு பையில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ டெய்லிக்கு வருவோம். 4 ஹவருக்கு வருவோம். 4 ஹவரில் நம்ம இங்கே பார்க்கும்போது 4 ஹவர் செல்லில் இருக்கான். ஓகேங்களா? இந்த லோ வந்து கட் பண்ணியிருக்கான். 4 ஹவர் செல்லில் இருக்கான். அப்போ செல்லில் இருக்குன்றனால நமக்கு எந்த இடத்துல சப்ளை எடுத்து செல் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் சப்ளை எடுத்து செல் ஆகணும். ஓகேங்களா? செல்லாக ஆக போகிற மார்க்கெட்டாக இருந்தால் இந்த சப்ளையில் செல் எடுக்கணும். அடுத்தது மேலே ஸ்வீப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கேண்டலில் செல் வந்து எடுக்கணும். அப்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த ஹையை அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ஹவர் 15 மினிட்ஸ் 5 மினிட் வந்து போகிறோம். இந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல பிரேக் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம் 5 மினிட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த ஹை வந்து நமக்கு சோஸ் பண்ணிடும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் பை போச்சு அப்படின்னா கீழே டிமாண்ட்லேருந்து பை வந்து எடுக்கலாம். இங்கே எடுக்கக்கூடிய பை செஷன்ஸ் எல்லாம் பார்த்து எடுக்கணும். நான் இப்போ சொல்லும் போது இந்த இடத்துல பை இருக்குது. நீங்கள் போகும்போது அந்த இடத்துல பை போகக்கூடாதுன்ற ஒரு சினாரியோ இருக்கலாம். அதனால் எஸ்எம்சி தெரிஞ்சால் பை பண்ணுங்கள்.
இங்கே எடுக்கக்கூடிய பை இந்த ஹை வரைக்கும் போடுறதுனால நம்ம 5 மினிட்ல எடுக்கிறன்றனால நமக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ட்ரேடு நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. ஆனால் நைட் டைம் மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரேட் எப்போ பண்ணுவேன்னா, நான் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுற டைமே 12 o'clock தான். 12:30 தான் ஓப்பன் பண்ணியே பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ஸில் தான் பார்க்கணும். சரி, ஓகே. இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். டிமாண்டுக்கு இன்னும் வரல. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழே வருவான். இது கீழே அப்படியே ஃபெயிலியர் பண்ணிவிட்டு கீழே இந்த லோ வந்து எடுப்பான். இதில் நம்ம வந்து பிளான்ஸ் வந்து போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் செல் இருக்குது. இது வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? டிமாண்டில் பவர் இல்லை, ஃபெயிலியர் பண்ணிடுவான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஸோ இப்போது இந்த சப்ளைலையும் நமக்கு என்ட்ரி வந்து இருக்குது. ஓகேங்களா? என்ட்ரி கிடைச்சா ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. அடுத்தது இப்போ இதிலே ஒரு சூப்பரான என்ட்ரி வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மூமெண்ட்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் ரெடியாகி வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 hour இந்த சப்ளையில் செல் வந்து கொடுத்துருந்தேன். இதில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஜோன் 15 minutes இதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொன்னேன். ஆனால் வராமலே அப்படியே கீழே வந்து போயிட்டான். நம்ம டார்கெட்டுக்கு கிட்டேயே போயிட்டான். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து ஒரு பை வந்து இருக்குது, பொட்டான்ஷியலான பை வந்து இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். ஆல் டைம் ஹையில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்கும் நம்ம ட்ரேடு வந்து பண்ண போகிறோம். இதான் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 4 ஹவரில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்து நல்ல ரீஃபைன்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பார்த்து தான் என்ட்ரு ஆகணும், பட் என்ட்ரு ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது NZD/USD டிமாண்டுக்கு வந்தால் பை இருக்குது, இன்னும் வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையில் செல் கொடுத்துருந்தேன், வந்தான், எடுத்தான், கீழே போயிட்டான். இந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப டிலே பண்ணுறான். ஓகே, வந்தான், எடுத்தான், கீழே போயிட்டான். இப்போது இது வந்து நமக்கு பிஓஎஸ், ரைட்? அப்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நமக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதே கன்ஃபர்மேஷனில் செல் போக சொல்லியிருந்த அதே இடத்துல தான் இப்போ சப்ளை க்ரியேட் ஆகிருக்கான். எகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், 4 hour சப்ளை எடுக்கிறோம். அதே 15 minutesல போயிட்டு நம்ம இங்கே போய் பார்க்குறோம், அதே சப்ளை தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் என்ட்ரி எடுக்காமல் போயிட்டான்னு கவலைப்படுறத விட அதே என்ட்ரியை ரிட்டர்ன் கொடுத்துருக்கான் அப்படின்னா, அப்போ இது பவர்ஃபுல்லான என்ட்ரியாக தான் இருக்கும். அவ்வளோதான். அப்போது இந்த சப்ளை எடுத்துகிட்டு இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ண போகிறோம். ஸோ 15 minutesல போயிட்டு கவுண்டர் பண்ணுறவங்க கவுண்டர் பண்ணிக்கங்க. பண்ண தெரிஞ்சால் கவுண்டர் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள். ஓகேங்களா? பை ஆர்டர் கொடுத்தா பண்ணுங்கள். அடுத்தது அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்தால் என்ட்ரி, பை இருக்குது, நல்ல பை இருக்குது. பட் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுறான், ஆனால் வந்தானா நல்லா பூம் ஆகி மேலே போயிடுவான். அடுத்தது 4 hourல இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருந்து நமக்கு பை வந்து இருக்குது. ஓகேங்களா? இதிலேருந்து பை வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த சப்ளைஸில் இருந்தெல்லாம் செல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆக்சுவல் சப்ளைஸ் கிடையாது. இதை அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். இங்கே டிமாண்டுக்கு வந்தோன்னா பை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூடியூப் சேனலை சஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.